Hi friends, welcome to our channel. நான் உங்க பாரதி. இன்னைக்கு எந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் தவிர்க்க முடியாத இடத்துல ஒன்று தான் வாகமானை நம்ம இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிறோங்க. வாகமானுக்கு 2 வழியாக நம்ம போகலாங்க. ஒன்று வந்து ட்ரெயின் மூலியமாகவும், இன்னொன்று பஸ் மூலியமாகவும் நம்ம போகலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் தாங்க போனோம். ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் ஏறிட்டு கோட்டயத்தில் நாங்கள் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். கோட்டயத்துலேருந்து நம்ம வாகமானுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோங்க. இந்த ட்ரிப்பு எப்போ நாங்கள் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்தில் தாங்க போட்டோம். மே மாதத்தில் ரொம்பவே தமிழ்நாட்டில் ரொம்ப ஹீட்டாக இருந்தது. பட் கோட்டயத்தை நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான காட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசுமையாக இருந்தது. அந்த குளிர்ச்சியுமே வந்து சூப்பராக ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க. ஏன்னா நாங்கள் சென்ட்ரலில் ஏறும்போது ஒரே வெக்கையாக இருந்தது. அப்படியே வந்து காலையில் ஒரு 5-4 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோட்டயத்தை நெருங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக மழை சாரல்களுமே கூட எங்களுக்கு பட ஆரம்பிச்சது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. கோட்டயத்துக்கு காலையில் 7 மணிக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. கோட்டயத்துலேருந்து வாகமானுக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால கோட்டயத்துலேருந்து பாலாக்கு ஒரு பஸ் பிடிச்சி நம்ம போக போகிறோம். பாலாலேருந்து வாகமானுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பஸ் பிடிச்சி நம்ம போக போகிறோங்க. போகக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை அழகு கொட்டி கடந்ததுங்க. அது எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு அப்படியே நம்மளுடைய ரெசார்ட்டை வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்டை பார்த்து நம்ம புக் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரூமுக்கு ரீச் ஆகிட்டோங்க. அங்கே ஹோட்டலுக்கு வெளியே இருக்கக்கூடிய பலவிதமான மலர்கள் கலராக அது எல்லாமே கண்ணுக்கு விருந்தளிச்சுதுங்க. பார்க்கவே ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்தது. இதுதாங்க நம்ம ரூம் பார்க்குறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து பால்கனிக்கு வந்தாச்சு. பால்கனிலேருந்து அந்த இயற்கை அழகை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ரூமை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பால்கனிக்கு வந்துட்டோம். அந்த அழகு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அங்கே பாருங்கள் மலைகள்லாம் பார்த்து அந்த மலைகளில் சுற்றி பச்சை பசேர்னு ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் இதை ரசிங்க. அதுக்கப்புறமா நான் ரூமை சுற்றி காமிக்கிறேன். இப்போ நம்ம ரூமை சுற்றி பார்க்கலாங்க. பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா 2 சேர் வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே சன்ரைஸ் ஆகிறத பார்த்து ரசிக்கிறதுக்காக. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லக்ஸூரியஸாக இருந்ததுங்க. ரூமு செம்ம நீட் அண்ட் க்ளீனாக செம்மையாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சோஃபா செட் கொடுத்துருந்தாங்கங்க. அங்கே டீபாயுமே கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டம் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு சிஸ்டம் டேபிளுமே கொடுத்துருந்தாங்க. டிவி எல்லாமே இருந்துச்சு. பாத்ரூமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லக்ஸூரியஸாக தாங்க இருந்தது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜக்கூசி அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே ஜக்கூசியில் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே ஒரு பெரிய கிளாஸ் மிரர் வச்சுருந்தாங்கங்க. அங்கே ஜக்கூசியில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இயற்கை அழகை வந்து ரசிக்கிறதுக்காக இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசார்ட்டில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ட்ராம்பிளிங், ஊஞ்சல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வச்சுருந்தாங்கங்க. ஸ்விம்மிங் பூலுமே இருக்குது, நான் காமிக்கிறேன். மித்ரன் வந்து உடனே வந்து ட்ராம்பலிங்கில் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சுற்றி பார்க்கவே வந்தாருங்க. இங்கே பாருங்கள், அவர் ட்ராம்பலிங்கில் விளையாடுற விளையாட்டை நீங்களும் பார்த்து ரசிங்க.
இங்கே குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்கங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, இங்கே எல்லா வயசு உடையவர்களுமே வந்து இந்த இடத்த அப்படி விரும்புவாங்க. இங்கே இருக்கக்கூடிய அமைதி, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயற்கையின் சத்தங்களும் நம்மளுடைய செவிகளை எற்றா மாதிரி இருக்கும். இது அமைதியாக நம்ம வந்து அதை கேட்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், மன நிம்மதி, இது எல்லாமே வந்து இந்த இடத்துல கிடச்சிதுங்க. ரொம்பவே சூப்பரான இடம்னு சொல்லுவேன் நான் இந்த இடத்த. கொஞ்ச நேரம் ரெசார்ட்டில் வந்து அந்த ஊஞ்சல், ட்ராம்பிளிங் இதெல்லாமே விளையாண்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெயில் அடிச்சதுங்க. அந்த வெயில் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. அந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. அந்த வீடியோவில் காமிக்கிறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. உடனே குளுமையாக ஆகிடுச்சுங்க. உடம்புலாமே ஜில்லுன்னு ஆகிற அளவுக்கு ஆகிடுச்சு. அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மித்ரன் என்ன சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கம்மா கொஞ்ச நேரம் வந்து ஸ்விம்மிங் பூலில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே ஒரு வைலட் கலரில் அழகாக பூச்செடி வச்சுருந்தாங்கங்க. ஸ்விம்மிங் பூலுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலரில் இருந்தது. அந்த வைலட் கலரு ஸ்விம்மிங் பூல் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி மலைகள், அதை சுற்றி மிஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. லைட்டாக வந்து சாரல், இது எல்லாமே வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு உணர்வை வந்து கொடுத்துச்சுங்க. சூப்பராக இருந்தது இந்த இடம். மித்துக்குடியோட அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. மித்ரனும் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் பூல்குள்ளே இறங்கியாச்சு. தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, மேகமும் ஃபுல்லாக சூழ்ந்துருக்கு. அந்த கிளைமேட்டில் ஜாலியாக வந்து நீச்சல் அடிக்க போகிறாங்க 2 பேரும். நிறைய குட்டி பசங்கள்லாம் வந்திருந்தாங்க ஸ்விம்மிங் பூலில். ஒரே ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க அவங்க பேரண்ட்ஸோட. இவருமே வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணார். மித்துக்குட்டியுமே அழகாக ஸ்விம் பண்ண வேண்டியது, அங்கே போய் இயற்கை காட்சியை வந்து ரசிக்க வேண்டியது. ஸ்விம் பண்ண வேண்டியது, கொஞ்ச நேரம் அங்கே போயிட்டு இயற்கை காட்சியை ரசிக்க வேண்டியது. இதே மாதிரியே ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. வாங்கன்னு சொன்னாலும் எந்த குட்டீஸுமே வந்து நீச்சல் குளத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு தயாராகவே இல்லைங்க. ஜாலியாக உட்காந்து விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. அம்மா 5 நிமிஷம், அம்மா 10 நிமிஷம். சரி மித்ரன் தான் சொல்கிறேன்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய எல்லா குட்டீஸுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஒரு நாள் தானே என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு சூடாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நம்ம ரெசார்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு காஃபியும் ஒரு சிக்கன் ரோலும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை வந்து சூடாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டின்னர் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிச்சுட்டு வந்தோங்க. 8:30 மணிக்கு வந்து டின்னர் ரெடி ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. காஃபி ரொம்ப அருமையாக இருந்தது. சிக்கன் ரோலுமே நல்லா கிறிஸ்பியாகவும், உள்ள சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்ததுங்க.
அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருட்டிருச்சு. ரெசார்ட்டில் இருந்த எல்லா ஃபேமிலியுமே வந்து கேம்ப் ஃபயருக்கு வந்துட்டாங்க. நாங்களுமே வந்து கேம்ப் ஃபயருக்கு போயிட்டோம். அங்கே நல்லா ஸ்பீக்கர்லாம் வச்சு நல்ல பாட்டு எல்லாமே போட்டு எங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா வந்து பார்ட்டி மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நல்லா டான்ஸ் ஆடிட்டு குழந்தைங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். காலையில் வந்து சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பால்கனிக்கு வந்தோங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் இருந்தது. அந்த மலையே தெரியல. இங்கே பாருங்கள், வீடியோவில் காமிக்கிறேன். நம்ம பால்கனிலேருந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய மலைகள் வந்து தெரிஞ்சது. பார்த்திங்கன்னா அந்த மலையே தெரியல, ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. சன்ரைஸை பார்க்கலினாலுமே இந்த இடம் ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. மலையை சூழ்ந்த பனிகளுக்கு இடையே பச்சை பசேல் என்று மரங்கள், அதோடு கலந்து பலவிதமான பறவைகளின் இசைகள், இது அனைத்தும் என் மனதிற்கு கொடுத்த சுகத்தை என் வார்த்தையால் எப்படி சொல்வேன். அப்படி இருந்தது இந்த இடம். காலை பொழுதை ரசிச்சுட்டு காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சுங்க. நம்மளுக்கு காலையில் 8:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீப் வந்துடும். நம்ம வந்து சுற்றி பார்க்க கிளம்ப போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு, ஜீப்புமே வந்துருச்சு. நம்ம சுற்றி பார்க்க கிளம்பியாச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம போகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா வாகமானில் இருக்கக்கூடிய மெடோஸ் தாங்க. இந்த மெடோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. அழகான புல்வெளி, மைல்டாக மிஸ்ட் கவர் பண்ணிருந்தது. எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு அவ்வளோ அற்புதமான காட்சி அளித்ததுங்க. இந்த மெடோஸில் வந்து பார்த்திங்கன்னா காத்தோட்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால இந்த காத்தோட்டத்தில் ஈஸியாக வந்து காத்தாடி விட முடியுங்க. அதனால இந்த மெடோஸ் வந்து பார்த்திங்கன்னா கைட் ஃப்ளையிங்க்கு வந்து ரொம்பவே ஃபேமஸான இடம். அப்போது இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம காத்தாடி விடாமல் இருந்தால் எப்படி? அதனால் பக்கத்தில் ஒரு காத்தாடியை வாங்கிட்டு அப்பாவும் பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சேர்ந்து காத்தாடி விட்டுட்டு இருந்தாங்க. அந்த காத்தாடி ரொம்ப அழகாக இருந்தது. இந்த காத்தோட்டத்தில் அந்த காத்தாடி சூப்பராக பறந்ததுங்க. இங்கே வந்து நிறைய பேர் வந்து நிறைய பட்டம் கலர் கலராக வாங்கி விட்டுட்டு இருந்தாங்கங்க. குழந்தை வந்து இந்த லீவில் பட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். நாங்களும் வந்து காத்தாடி ஆர்டர் பண்ணுவோம். பட் திருவள்ளூர் வரையும் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து ரிட்டர்ன் போயிடும், இங்கே வரவே வராது. குழந்தை வந்து ரொம்பவே ஏமாந்து போயிட்டான். ஆனால் இந்த மெடோஸில் வந்து பட்டம் வாங்கி இந்த பட்டத்தை அவங்க பறக்க விட்டாங்க பார்த்திங்களா. அதில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்க அப்பா வந்து சின்ன வயசில் காத்தாடி வந்து கையிலேயே செய்வாங்களா. அந்த கவரு, நியூஸ் பேப்பர், இந்த மாதிரி பொருளெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா கையிலேயே செஞ்சுட்டு அதை கயிறு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து மாஞ்சாலாம் போட்டு விடுவாங்களாமா. அந்த ஞாபகம்லாம் அவங்களுக்கு வந்துட்டு குழந்தைகிட்ட சொல்லிட்டு அந்த நம்ம வந்து பட்டம் வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தா பட்டம் வந்து அவங்க கையில் கிடைக்கவே இல்லையா. ரொம்பவே வந்து சேடாக இருந்தாங்க. பட் இங்கே வந்து இந்த பட்டம் விட்டதில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். மித்ரன் வந்து துள்ளி குதிச்சு அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு வந்து ஜாலியாக இருந்தான். இங்கே வந்து காற்றுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பட்டமே சூப்பராக பறந்துச்சு. இங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த அழகை வந்து ரசிச்சுட்டு இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோங்க. சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாமே ரீகலெக்ட் பண்ணிட்டு நல்லா இருந்தது இந்த இடம். நெக்ஸ்ட் நம்ம போன இடம் வந்து பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் தாங்க. கப்பலுக்கு ரொம்பவே பிடிச்ச பிளேஸ்னே சொல்லலாம். ஏன் இந்த இடத்த வந்து கப்பலுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுத்தால் அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க. அதே மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கப்பல் மட்டும் இல்லை, நிறைய ஃபேமிலியாக இருந்தவங்களும் அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஃபோட்டோஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருந்ததுங்க. நாங்களும் இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அந்த பைன் ஃபாரஸ்டோடைய அழகையும் ரசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம போன இடம் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அட்வென்ச்சர்ஸ் பார்க்குக்கு தாங்க போயிருந்தோம். இங்கே நிறைய அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. வாகமன்லேயே இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இடங்க. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் 2 பேருக்குமே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராம்பலிங், போட்டிங், ஜம்ப் ராக்கெட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது. டான்சிங் காரு இந்த மாதிரிலாம் கூட இருக்குங்க. ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு டிக்கெட் எல்லாமே வந்து வாங்கியாச்சுங்க. இங்கே நிறைய அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஜிப் லைனர், ரோப் சைக்கிளிங், ஜம்ப் ராக்கெட், ஜெயின் ஸ்விங், பேராகிளைடிங் அந்த மாதிரி வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ரோப் சைக்கிளிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு சூழ்ந்துருச்சுங்க. முன்னாடி யார் போகிறாங்க பின்னாடி யார் வராங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு வந்து ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த அனுபவம். சைக்கிளிங் முடிச்சுட்டு குழந்தைய வந்து விளையாட வச்சு கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்ஸ் பார்க்குள்ளே போயிட்டோங்க. இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது குழந்தைங்களுக்கு. ட்ராம்பிளிங் இருந்தது, போட்டிங் இருந்தது, அதுக்கப்புறம் வில் விடுவாங்க இல்லைங்களா, அம்பு விடுவாங்க இல்லைங்களா, அந்த ஆக்டிவிட்டீஸ் இருந்தது, நிறையா இருந்தது. மித்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் ராக்கெட் போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து மித்ரன் வந்து ஜம்ப் ராக்கெட் போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணா மித்துக்குட்டி. ஃபுல்லாகவே வந்து மிஸ்ட் வந்து கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. நாங்கள் வந்து பேராகிளைடிங் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. காற்றும் வந்து சரியில்லை. அதனால் வந்து பேராகிளைடிங் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காற்றும் அந்த கிளைமேட்டும் சூட்டபிள் ஆனால் மட்டும்தான் பேராகிளைடிங்க்கு வந்து அலோ பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய இயற்கை அழகை வந்து பார்த்து ரசிச்சுட்டு வர மாதிரி தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போனது வந்து ஜெயின் ஸ்விங் தாங்க. அப்பா ஒரு 3-4 மாடிக்கு மேலே நம்மளை கொண்டு போயிடுறாங்க. அங்கேருந்து டக்குன்னு விடுறாங்க. அந்த விடுற நொடி இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருந்தது. அந்த இடத்துல பள்ளத்தாக்கில் நாங்கள் வந்து அந்த இடத்துல ஊஞ்சல் ஆடின மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப த்ரில்லிங்காக, ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக செம்மையாக இருந்ததுங்க. அட்வென்ச்சர்ஸ் கேம் எல்லாத்தையுமே முடிஞ்ச வரை ட்ரை பண்ணிவிட்டு அங்கே இருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் தாங்க போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெடல் போட் ஒன்று வந்து நாங்கள் எடுத்துட்டு அங்கேருந்து அந்த ஏரியை வந்து ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அங்கே கிளைமேட் வந்து நொடிக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருந்தது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கிளைமேட் எந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க.
நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இவ்வளோ நேரம் கிளைமேட் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சிங்க, கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சிருச்சு, தூரலுமே போட ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. முன்னாடி இருக்கக்கூடிய போட் வர்றது கூட எங்களுக்கு தெரியாத அளவுக்கு வந்து ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. உடனே இந்த கிளைமேட் சேஞ்சிங் வந்து நம்ம மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்ததுங்க. நெக்ஸ்ட்டு போகிற வழியில் ஒரு ஃபிஷ் ஃபார்முக்கு தாங்க நம்ம போயிருந்தோம். அந்த ஃபிஷ் ஃபார்முக்கு பேர் வந்து கேபிஎம் ஃபிஷ் ஃபார்மு. இந்த இடத்தோட ஸ்பெஷலே என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பரிசல் மாதிரி ஒரு படகு வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க. அந்த படகுல வந்து நம்ம ஏறி நம்ம போயிட்டு அந்த ஒரு சின்னதாக ஒரு ஏரி மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. மலைகளுக்கு நடுவில் வந்து ஏரி மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து நிறைய கலர் ஃபிஷ்ஷு, கோயா மீன்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கலர் ஃபிஷ்ஷை வந்து அதில் விட்டுருக்காங்க. அந்த பரிசலில் போயிட்டு அந்த மீனுக்கு வந்து நம்ம ஃபுட்டு கொடுக்கணும். அது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் வீடியோவில் காமிக்கிறேன். நாங்கள் ஃபுட்டு வந்து எப்படி நம்ம அந்த மீன்களுக்கு கொடுத்தோம், அந்த மீன்கள் வந்து எவ்வளோ அழகாக நம்மளை வந்து சூழ்ந்துக்குச்சு அப்படின்றது எல்லாமே நான் காமிக்கிறேன். அந்த ஃபிஷ் ஃபார்ம்குள்ளே நுழைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழகான கலரான பூக்கள்லாம் சூப்பராக இருந்ததுங்க. கண்ணுக்கே வந்து அவ்வளோ ஒரு விருந்தாக அமைஞ்சது அந்த இடம். நீங்களும் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான மலர்கள் வந்து இங்கே இருக்குது அப்படின்றத. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்க் செட்டப்பும் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே வந்து ரெஸ்டாரண்ட்டுமே இருக்குங்க. இங்கே பெரிய பெரிய மீன்கள் எல்லாமே பெரிய பெரிய தொட்டிகளில் வளர்க்குறாங்க. ரொம்ப பெரிய மீன்கள் எல்லாமே இங்கே இருந்துச்சு. பரிசலில் போகிறதுக்கு டிக்கெட் எல்லாமே வாங்கியாச்சுங்க. பரிசலில் ஏறி உட்காந்தாச்சு. நம்மளுக்கு வந்து மீன்களுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறதுக்கு ஃபுட்டுமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஃபுட்டை நம்ம போடும்போது அப்பா சூப்பராக இருந்ததுங்க அந்த அனுபவம். அந்த நிறைய கலரான மீன்கள், கருப்பு, ஆரஞ்சு, வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன்கள் வந்து நம்ம பரிசலை சுற்றி வந்து சுழ்ந்துருச்சு. மித்ரனுக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மித்ரனும் அவங்க அப்பாவும் பெட் லவர்ஸு. எந்த பெட்டை பார்த்தாலுமே ரொம்ப பிடிக்கும். இந்த மீன்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. எனக்குமே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொருத்துக்குமே வந்து அந்த ஃபீட் பண்ணும்போது அது குழந்தைங்க மாதிரி வாயை திறந்து நம்மக்கிட்ட கேட்டு அது வாங்கி சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு சில மீன்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வாயில் ஊட்டியே விட்டோம். அதை தொட்டு அதை ரசித்து அதோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. குழந்தைங்களை மட்டும் நீங்கள் இந்த இடத்துக்கு கூட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப சூப்பராக அமைஞ்சதுங்க.
எல்லா மீன்களுக்குமே வந்து ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணிவிட்டு மித்ரன் வந்து பார்க்கில் விளையாடணும்னு சொல்லியிருந்தான். இங்கேயுமே ட்ராம்ப்ளிங், ஊஞ்சல், சர்க்கஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராட்னோ இது எல்லாமே இருந்தது. அதனால் அங்கே கொஞ்சம் நேரம் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால் அங்கே கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு மணி 4 ஆகிடுச்சு. அதனால் பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டோங்க. நைட்டு வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் வந்து பால்கனியில் உட்காந்து அந்த மழை பெய்யறதை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வந்து உட்காந்துட்டோம். அந்த மலையில் வந்து இருட்டாக இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் லைட் எரியும் பார்த்திங்களா, தூரமாக ஏதோ ஒரு இடத்துல லைட் எரியும்ல, அது வந்து பார்க்குறது எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்பவே பிடிக்கும். அந்த மலையும் ரசிச்சுட்டு அந்த லைட்டு வெளிச்சத்தையும் பார்த்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. காலையில் 11:30 மணிக்கு நம்மளுக்கு வந்து செக் அவுட்டுங்க. அதனால் காலையில் ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்க போகிறோம், கொஞ்சம் நேரம் வந்து அங்கே விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரன் வந்து கேட்டுட்டு இருந்தான். அதனால் வந்து காலையில் ஸ்விம்மிங் பூலில் வந்து விளையாட வந்துட்டாங்க. அவங்க அப்பா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாமே மாற்றிட்டு வந்துட்டாங்க. செக் அவுட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. நம்ம ரூமில் போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. இங்கே நிறைய வந்து பலாமரம் இருக்குங்க. நம்ம ஊரில் மாமரத்தில் மாங்காய் காய்ச்சி தொங்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இங்கே பலாமரத்தில் அவ்வளோ பெரிய பலாப்பழம் வந்து காய்ச்சி தொங்குதுங்க. தரையிலருந்தே காய்ச்சி தொங்குது. அது பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போதே பஸ் வந்து வந்துருச்சுங்க. நாங்கள் பஸ்ஸில் ஏறியாச்சு. வாகமான்லேருந்து நாங்கள் கீழே இறங்கிட்டுருக்கோம். அந்த மலையிலேருந்து கீழே இறங்கிட்டுருக்கோம். இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதோட காட்சிகளை வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு வந்து அழகாக இருந்தது. இந்த வாகமானுக்கு நாங்கள் எதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோடைய பர்த்டேங்க. அதனால் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். இயற்கை வந்து நிறைய கிஃப்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கு இல்லையா, அதை பிறந்த நாள் அதுவுமா நம்ம போய் வாங்கிக்கணும் இல்லையா. அந்த இயற்கை கொடுத்த பரிசை வந்து நாங்கள் பிறந்தநாள் அதுவுமா நாங்கள் இதெல்லாமே நாங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டது ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.